எக்ஸாம்பிள் 3.21ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் பாலினாமியல் கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுட்டு 64ன்றது எதோட ஸ்கொயர் நம்பர்னு செக் பண்ணுங்கள். 64ன்றது எதோட ஸ்கொயர் நம்பர்? 8ஓட ஸ்கொயர் நம்பர். ஸோ 8 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. x⁴ x ஸ்கொயர் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரும்? அகைன் 64 x⁴ வருமா? இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 டேர்ம்ஸை வந்து கீழே கொண்டு வரீங்க. -16x³ + 17x. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே 8x² இருக்கு இல்லையா, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கணும். எழுதிட்டு இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குல்ல, இங்கே வந்து 16x² இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு டேர்மையும் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா 16 கேன்சல் ஆயிரும். x³ ஒரு x மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஸோ -x, அந்த -x தான் நம்ம இங்கே போடணும். இந்த -x இங்கே போட்டிங்கன்னா மேலே -x போடணும். -xால் மல்டிப்ளை பண்ணுங்க இதையும் இதையும். ஸோ -16x² எழுதிட்டு தென் இந்த -x +x² வரும். இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த இது சைன் சேஞ்ச் ஆனால் 0 ஆயிரும். இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா 16x². நெக்ஸ்ட் இந்த டேர்மு கீழே இருக்குங்க. -2x + 1. 2 டேர்ம்ஸாக தான் நம்ம வந்து கீழே கொண்டு வரணும். ஓகேவா? இப்போது இதை பாரோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே லெஃப்ட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு டேர்மை அப்படியே காப்பி பண்ணுங்கள். செகண்ட் டேர்மை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அங்கே வந்து என்ன செஞ்சோம்? ஃபஸ்ட்டு டேர்மு தான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிட்டு செகண்ட் டேர்ம் வந்து இந்த 2 டேர்மையும் டிவைட் பண்ணி கொண்டு வந்தோம். அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே காப்பி பண்ணிட்டு செகண்ட் டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு தேர்ட் டேர்ம் வந்து நம்ம டிவைட் பண்ணணும். அதாவது இதோட ஃபஸ்ட்டு டேர்ம் இதோட ஃபஸ்ட்டு டேர்ம் ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள். 16x² 16x² வந்து 1. ஸோ 1 இங்கே போட்டுக்கோங்க +1. இப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதே தான் உங்களுக்கு இங்கே வரும். ஸோ இதை இங்கே போட்டுட்டு தென் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 0 வந்துடும். 0 வந்துருச்சு அப்படின்னா ஒன்ஸ் இந்த கோஷன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இதோட ஸ்கொயர் ரூட் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணணும்.